குரு பெயர்ச்சி பலன்களில் மேஷராசி. அஸ்வினி பரணி கிருத்திகை 1வது பாதத்தில் பிறந்த மேஷராசி அன்பர்களே, இந்த குரு பெயர்ச்சியின் மூலமாக உங்களுக்கு இந்த ராசியிலே மேஷராசி பிறந்தவர்களுக்கு குரு பலம் வருகிறது. இதுவரை உங்கள் ராசியிலே சஞ்சாரம் செய்த குரு பகவான், அதாவது ஜென்ம குருவாக இருந்த குரு பகவான் இப்பொழுது உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திற்கு வந்து குடும்பஸ்தானத்தில் அந்த குரு பகவான் வருகிறார். ஆகவே இந்த குரு பெயர்ச்சி ஒரு அமோகமான குரு பெயர்ச்சியாக இருக்கிறது. குருபலம் பெறுகின்ற முதல் ராசி இந்த மேஷராசி. இந்த மேஷராசியிலே பிறந்தவர்களுக்கு குருபலம் முழுமையாக இருந்து ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் எப்பொழுது குருபலம் வருகிறது என்று பார்ப்போம். அஸ்வினி நட்சத்திரத்தை பிறந்தவர்களுக்கு, அதாவது மேஷராசியில் பிறந்து அஸ்வினிலே பிறந்தவர்களுக்கு 14/6/2024 வெள்ளிக்கிழமை முதல் 20/8/2024 செவ்வாய்க்கிழமை வரை குருபலம் உண்டு. மேலும் 28/11/2024 வியாழக்கிழமை முதல் 10/4/2025 வரை குருபலம் உண்டு. பரணி நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு 1/5/2024 புதன்கிழமை முதல் 14/6/2024 வெள்ளிக்கிழமை வரை குருபலம் இருக்கிறது. அடுத்து 20/8/2024 புதன்கிழமை முதல் 28/11/2024 வியாழக்கிழமை வரை குருபலம் இருக்கிறது. அடுத்து பரணியில் பிறந்தவர்களுக்கு 10/4/2025 முதல் 14/5/2025 செவ்வாய்க்கிழமை வரை குருபலம் இருக்கிறது. அடுத்து மேஷராசியிலே பிறந்த கிருத்திகையிலே பிறந்தவர்களுக்கு 14/6/2024 வெள்ளிக்கிழமை முதல் 20/8/2024 செவ்வாய்க்கிழமை வரையிலும் 28/11/2024 வியாழக்கிழமை முதல் 10/4/2025 வியாழக்கிழமை வரையிலும் குருபலம் இருக்கிறது. ஆக பொதுவாக இந்த ராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த நட்சத்திரப்படி குருபலம் கூறியிருக்கிறோம். அதன்படி திருமணம் ஆகாதவர்களுக்கு கண்டிப்பாக இந்த வருடம் திருமணம் கைகூடும். முக்கியமாக பல வருஷமாக முயற்சி செய்தும் திருமணம் நடக்கவில்லை என்று ஏங்கிக் கொண்டிருப்பவர்களுக்கு இந்த வருஷம் கட்டாயமாக திருமணம் நடக்கும். என்றால் இந்த வருடம் முழுமைக்கும் உங்களுக்கு குருபலம் இருக்கிறது. அதாவது இந்த ஏப்ரல் மே 1ஆம் தேதி முதல் அடுத்த மே 14ஆம் தேதி வரையிலும் உங்களுக்கு முழுமையாக குருபலம் இருக்கிறது. மேலும் குருவும் சனியும் ராகுவும் கேதுவும் அனைவருமே உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையில் சஞ்சாரம் செய்கிறார்கள். 6ஆம் இடத்தில் கேது பகவான் இருக்கிறார், அதுவும் லட்சுமிகரத்தை குறிக்கும். 12ஆம் இடத்தில் ராகுவான் இருக்கிறது. உங்கள் ஜாதகத்தில் ஏதாவது நாகதோஷங்கள் இருந்தாலும் இந்த நாகதோஷங்கள் தற்காலிகமாக குறையக்கூடிய வருடமாக இந்த வருடம் அமைந்திருக்கிறது. மேலும் லாபஸ்தானத்தில் சனி பகவான் இருப்பதும் உங்களுக்கு மிக விசேஷமாக இருக்கிறது. ஆக இந்த குரு பயிற்சி எல்லா வகையிலும் பிரச்சனைகள் நீங்கி நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய குரு பயிற்சியாக இருக்கிறது. தொழில் வளர்ச்சியை பற்றி பார்ப்பேயானால், உங்கள் ராசிக்கு தொழிலாதிபதியான சனி பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமிருந்து குரு உங்கள் ராசிக்கு தனஸ்தானத்தில் இருப்பதனால் தொழில் வளர்ச்சி மிக நன்றாக இருக்கும். புதிய முயற்சிகளை தாராளமாக செய்யலாம். எந்த தொழில் செய்பவர்களாக இருந்தாலும் இந்த வருடம் மேஷராசியிலே பிறந்தவர்களுக்கு நல்ல தொழில் வளர்ச்சி இருக்கிறது. தனஸ்தானத்திலே இந்த குருபான் இருப்பதனால் பண வரவுகள் நிச்சயமாக இருக்கும். சுபகாரியங்கள் நடக்கும். குடும்பத்தில் எல்லா வகையான சுபகாரியங்களும், எந்த சுபகாரியங்கள் பெண்டிங், அதாவது இனிமேல் நடக்க இருக்கும் என்று இருக்கிறதோ அத்தனை சுபகாரியங்களும் குடும்பத்தில் நடக்கும். அதாவது உங்கள் குழந்தைகளுக்கோ அல்லது உங்களுக்கோ அல்லது உங்களுடைய உற்றார் உறவினர்கள் யாருக்காக இருந்தாலும் சரி, நீங்கள் முன்னேற்ற நடத்தினால் எல்லா நல்ல காரியங்களும் நடக்கும். உங்களுடைய தங்கை அல்லது தமக்கை அல்லது உங்களுடைய அண்ணன் தம்பி இவர்கள் வீட்டிலே ஏதாவது சுபகாரியங்கள் நின்றிருந்தால் அல்லது சுபகாரியங்கள் நடத்த பிரயத்னப்பட்டு நடக்காமல் இருந்தால் நீங்கள் முன்னின்று நடத்தினால் நிச்சயமாக உங்கள் குடும்பத்தில் இருக்கிற மற்றவர்களுக்கும் சுபகாரியங்கள் நடக்கும். மேலும் எல்லா விதமான நல்ல காரியங்கள் செய்வதற்கும், சீமந்தம், வளைகாப்பு, நாமகரணம் போன்ற எல்லா காரியங்கள் செய்வதற்கும், உபநயனம் செய்வதற்கு, மாணவர்களுக்கு உபநயனம் செய்வதற்கு, மேலும் காயத்ரி மந்திரத்தை உபதேசம் செய்வதற்கு, உபதேசம் பெறுவதற்கெல்லாம் ஏற்ற காலமாக இருக்கிறது. மேலும் பழைய பாக்கிகள் வசூலாகும். தொழில்துறையிலே பழைய பாக்கிகள் வசூலாகும். எதிரிகளை வெல்லக்கூடிய பரிபூர்ண ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும். புதிய தொழிலே நல்ல முயற்சியும் முன்னேற்றமும் இருக்கும். வெளிநாடு செல்வதற்கு சிலர் விரும்பப்படுவார்கள். அவ்வாறு விரும்பினால் நிச்சயமாக வெளிநாடு சென்று வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கும். அலைச்சல் காரணமாக, தொழில் அலைச்சல் காரணமாக தூக்கமின்மை ஏற்படும். ஆனால் சரியான நேரத்தில் தூங்குவது தான் ஆரோக்கியத்திற்கு நல்லது. இந்த குரு பகவான் தொழிலதிபர்களுக்கு நல்ல முன்னேற்றத்தையும் யோகத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். தொழிலதிபர்கள் புதிய தொழில் முயற்சிக்காக பணத்தை எதிர்பார்த்திருந்தால், அதாவது வங்கி கடனை எதிர்பார்த்திருந்தால் நிச்சயமாக வங்கி கடன் கிடைக்கும்.
அதன் மூலமாக தொழில் விருத்தி ஏற்படும். உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். நீங்கள் விரும்பிய இடத்துல இடமாற்றங்கள் கிடைக்கும். இடமாற்றம் என்பது பொதுவானது. ஆனால் நீங்கள் விரும்பிய இடத்திலே மேஷராசியில் பிறந்தவர்களுக்கு இடமாற்றங்கள் கிடைக்கும். மாணவர்கள் எதிர்பார்த்த நல்ல மதிப்பெண்கள் பெற்று நல்ல கல்லூரியில் இடம் கிடைக்கப்படுவார்கள். இந்த மேஷராசியில் பிறந்த நீட் தேர்வு எழுதியிருந்தால் நிச்சயமாக வெற்றி உங்கள் பக்கமே இருக்கிறது. இல்லத்தரசர்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இதுவரை கணவன் மனைவிக்குள் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அந்த பிரச்சனைகள் தீரும். நல்ல அன்யோன்யம் ஏற்படும். இதுவரை இருந்த மனக்குழப்பங்கள் தீரும். இதுவரை உங்கள் பேச்சை கேட்காதவர்கள் இனிமேல் உங்கள் பேச்சை கேட்டு நடப்பார்கள். அதன் மூலமாக குடும்பத்தில் அமைதியான சூழ்நிலைகள் ஏற்படும். கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை ஏற்பட்டு தெய்வஸ்தலங்களுக்கும் உல்லாச பிரயாணங்களுக்கும் சென்றுவிட்டு வருவீர்கள். அதன் மூலமாக சந்தோஷத்தை நீங்கள் அடைவீர்கள். விவசாயம் செய்பவர்களுக்கு நல்ல விவசாய லாபம் கிடைக்கும். நல்ல வளர்ச்சி இருக்கிறது. நல்ல மகசூல் கிடைக்கும். அதன் மூலமாக நல்ல லாபம் கிடைக்கும். இந்த வருடம் ஒரு அமோகமான வருடமாகத்தான் இருக்கிறது. ஆனால் மார்ச் ஏப்ரல் மாதத்தில் மாத்திரம் சிறிது அக்கறை தேவை. மார்ச் ஏப்ரல் மாதம், அதாவது 2025 வருகின்ற மார்ச் ஏப்ரல் மாதம், அந்த மார்ச் ஏப்ரல் மாதத்திலே உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் 6 கிரகங்கள் சேர்ந்து வருகிறது. ஆகவே அந்த நேரத்தில் மாத்திரம் செலவினங்கள் கட்டுக்கடங்காமல் இருக்கும். அதை நீங்கள் குறைத்து கொள்வது உங்களுடைய சாமர்த்தியம். ஆக செலவுகள் இந்த வருடம் நல்ல வரவுகள் இருந்தாலும் மார்ச் ஏப்ரல் மாதத்தில் மாத்திரம் சிறு செலவுகள் அதிகமாக இருக்கும். அந்த சமயத்தில் தொழில்துறை வளர்ச்சிக்காக செலவுகள் செய்வீர்கள். மனைவியின் ஆரோக்கியத்திற்காக செலவு செய்ய வேண்டியிருக்கும். மாணவர்கள் உயர்கல்விக்காக செலவுகள் செய்ய வேண்டியிருக்கும். தாய் தந்தர்களுடைய ஆரோக்கியத்திற்காகவும் செலவுகள் செய்ய வேண்டியிருக்கும். ஆனால் அந்த செலவுகளுக்கு ஏற்ற வருமானம், அதாவது செலவை விட அதிகமான வருமானமே இந்த வருடம் ஆரம்பத்திலிருந்து நீங்கள் நன்றாக எதிர்பார்க்கலாம். இந்த வருடம் நீங்கள் நல்ல முன்னேற்றம் பெறுவதற்கான வருடமாக அமைந்திருக்கிறது. இருக்கின்ற ராசிகளிலேயே 90% நல்ல மதிப்பெண்களையும் நல்ல முன்னேற்றத்தையும் பெறுகின்ற ராசி இந்த மேஷராசி. மேஷராசியில் பிறந்தவர்கள் இந்த குரு பயிற்சியின் மூலமாக 90% நல்ல ஆதாயம் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கலாம். மேலும் நல்ல ஆதாயத்தை பெறுவதற்காக ஒரு முறை குலதெய்வம் கோயிலுக்கு சென்று உங்களுடைய நட்சத்திரத்திலே, உங்கள் நட்சத்திரம் அஸ்வினி பரணி கிருத்திகை, இந்த 3 நட்சத்திரங்கள் உங்கள் நட்சத்திரம் எந்த நட்சத்திரமோ அந்த நட்சத்திரத்தில் குலதெய்வம் இருக்கின்ற கோயிலுக்கு சென்று குலதெய்வத்திற்கு உங்களுக்கு எடைக்கு எடை வெல்லம் அல்லது பச்சரிசியுடன் சேர்ந்த வெள்ளத்தை நீங்கள் தானமாக கொடுங்கள். அதன் மூலமாக நீங்கள் எதிர்பார்த்ததை விட நன்மைகளை அதிகமாக கிடைக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு விரைவில் திருமணம் நடைபெறுவதற்காக திட்டை என்ற ஊருக்கு சென்று அங்கே இருந்த குரு பகவானையும் அங்கே இருக்கின்ற சிவபெருமானையும் வணங்கிவிட்டு வாருங்கள். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடும். இந்த வருடம் முழுவதும் அமோகமாக இருந்து எல்லா விதமான நலன்களும் பெறுவீர்கள். சந்தோஷத்தை அடைவீர்கள். மேலும் நீங்கள் நல்ல நாளிலே நல்ல நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். எம்முடைய ஸ்ரீனிவாசன் பஞ்சாங்கத்தில் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நல்ல நாட்கள் நல்ல நேரங்கள் குறிக்கப்பட்டிருக்கிறது. அதை பார்த்து அதை வாங்கி அதன்படி பயன்படுத்துங்கள். நீங்கள் எதிர்பார்த்த விட நல்ல நன்மைகளை பெறுவீர்கள். சந்தோஷத்தை அடைவீர்கள். இந்த மேஷராசியில் பிறந்தவர்கள் எல்லா நலன்களும் பெற வேண்டும் என்று இறைவனை பிரார்த்திக்கிறேன். நன்மைகளை பெறுவீர்கள். சந்தோஷத்தை அடைவீர்கள். நன்றி, வணக்கம்.